அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடத்தலைப்பு என்ன அப்படின்னா, மனித செரிமான மண்டலத்தில் இரைப்பையை பற்றி பார்க்க போகிறோம். இரைப்பை, இந்த இரைப்பை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உணவு குழாயினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு பை போன்ற அமைப்பில் காணப்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரைப்பை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னா இரைப்பை. இரைப்பை, இந்த இரைப்பையை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா என்ன வடிவத்தில் சார் இருக்கு அப்படின்னா ஜே வடிவத்தில் காணப்படும். இந்த இரைப்பையை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா 3 பகுதிகளாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று, உணவு குழலுக்கும் இரைப்பைக்கும் இடையில் காணப்படக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டியாக் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் பகுதி. அதே போல இந்த இரைப்பைக்கும் முன் சிறுகுடல் பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியை எதை என்ன சொல்றோம் அப்படின்னா பைலோரிக் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கார்டியாக் பகுதிக்கும் பைலோரிக்கும் பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது, மையத்தில் இருக்கக்கூடியது எது சார் அப்படின்னா இரைப்பையினுடைய உடல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரைப்பையினுடைய உடல் பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பண்டிக் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பாருங்க. இப்ப இரைப்பைய நாம முக்கியமா 3 பகுதிகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு கார்டியாக் பகுதி, 2வது பண்டிக் பகுதி, 3வது பைலோரிக் பகுதி. அப்ப இந்த இரைப்பையில வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா முக்கியமா 3 செல்கள் இருக்கு. முக்கியமா 3 செல்கள் இருக்கு. என்னென்ன செல்கள்னு வந்து பார்த்தோம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் முதன்மை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை செல்கள். 2வது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கோப்பை வடிவ செல்கள். மூணாவது பரைட்டல் செல்கள். பெரட்டல் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா இந்த 3 செல்கள் இருக்கு இரைப்பையில. இப்ப இந்த முதன்மை செல்கள் இருக்கு இல்லையா, இந்த முதன்மை செல்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லலாம், பெப்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லலாம். பெப்டிக் செல்கள் அல்லது சைமோஜன் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சைமோஜன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரைட்டல் செல் சொல்றோம் இல்லையா, இந்த பெரைட்டல் செல்லுக்கு இன்னொரு பேரு ஆக்சினெட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது போல 3 விதமான செல்கள் நம்மளுடைய இரைப்பையில காணப்படுகிறது. இப்ப ஓரப்பகுதியிலும் சரி மையத்திலும் சரி இந்த 3 செல்களும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுது இரைப்பையில. அப்ப இந்த 3 செல்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 செல்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான செரித்தல்ல வேதிப்பொருளை சார் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரு, இந்த பெப்டிக் செல்கள் அல்லது சைமோஜன் செல்கள் சொல்றோம் இல்லையா, இது என்ன சார் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா நொதிகளை உற்பத்தி பண்ணுது. நொதிகளை உற்பத்தி பண்ணது. அதே போல இந்த கோப்பை வடிவ செல்கள் இருக்கு இல்லையா, இந்த கோப்பை வடிவ செல்கள் கோழையை உற்பத்தி பண்ணுது. உற்பத்தி பண்ணது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரைட்டல் செல்கள் அல்லது ஆக்சினெட்டிக் செல்கள் சொல்றோம் இல்லையா, இது எதை சார் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா HCl அமிலத்தை உற்பத்தி பண்ணுது. HCl அப்படிங்கிறது என்னது,
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யுது. அது மட்டும் கிடையாது, வைட்டமின் B12 உற்பத்தி செய்யுது. வைட்டமின் B12 உற்பத்தி பண்ணுது. அது மட்டும் கிடையாது, இது கேசல்ஸையும் உற்பத்தி பண்ணுது. சார், இந்த இடத்துல நம்ம கேசல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அப்படின்னு என்ன அப்படின்னா, இந்த வைட்டமின் B12 உட்கிரகிக்கக்கூடிய காரணிக்கு பேர் தான் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கேசல்ஸ். உட்கிரகிக்கும் காரணி எதை உட்கிரகிக்குது அப்படின்னா வைட்டமின் B12 உட்கிரகிக்கக்கூடிய காரணி கேசல்ஸ். இதுவும் யார் சார் உற்பத்தி பண்றா அப்படின்னா இந்த பெரைட்டல் செல் அல்லது ஆக்சினேட்டிக் செல் தான் உற்பத்தி பண்ணுது. ஓகேவா? பாருங்க, இப்ப இந்த இரைப்பையில இருக்கக்கூடிய உணவு எங்கிருந்து வருது? உணவு குழலில் இருந்து இரைப்பைக்கு உணவு வந்தடையுது. அப்படி வந்த உடனே அந்த இரைப்பையில எத்தனை மணி நேரம் உணவானது தங்கி இருக்குது அப்படின்னா 4 to 5 மணி நேரம் இரைப்பையில உணவு தங்கி இருக்கும். எத்தனை மணி நேரம் தங்கி இருக்கும்? 4 to 5 மணி நேரம் இரைப்பையில உணவு தங்கி இருக்கும். அப்படி தங்கியிருக்கும் பொழுது இரைப்பையில் இருக்கக்கூடிய நீரோட அந்த உணவும் கலந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா இரைப்பை பாகு. இரைப்பை பாகு அப்படின்றோம். ஓகேவா? சரி, அப்ப இந்த இரைப்பை நீரில காணப்படக்கூடிய பகுதி பொருட்கள் என்னென்ன பாருங்க. பகுதி பொருள் என்னென்ன பகுதி பொருட்கள் அப்படின்னா இரைப்பை நீர்ல காணப்படக்கூடியது முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா நொதிகள் காணப்படும். நொதிகள் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பைகார்பனேட் அயனிகள் இருக்கும். பைகார்பனேட் அயனிகள் இருக்கும். மூணாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கும். நாலாவது பாஸ்பேட் மூலக்கூறு இருக்கும். அப்ப இந்த 4மே இரைப்பையில் நீர்ல இருக்கு. சரி, இப்ப பாருங்க, நொதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இரைப்பையில் நீர்ல காணப்படக்கூடிய நொதிகள் என்ன சார் அப்படின்னா பாருங்க, கேசினோஜன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சைமோஜன். சைமோஜன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான நொதிகள் இந்த இரைப்பையில் நீர்ல இருக்கு. அப்ப சார் பாருங்க, ஜன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சைமோஜன் தான் நம்ம சொல்லலாம் பெப்சினோஜன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரு பெப்சினோஜன். அப்ப இந்த 2 நொதிகளும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படாத நொதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த செயல்படாத நொதிகளை நம்ம செயல்படக்கூடிய நொதிகளாக மாற்றக்கூடிய வேலை யாரு செய்யறா அப்படின்னா இந்த HCl அமிலம் செய்யும். அப்ப எப்படி நான் பாருங்க, இப்ப பெப்சினோஜன் இருக்கு இல்லையா, பெப்சினோஜன். இந்த பெப்சினோஜன் அப்படிங்கிறது செயல்படாத நொதி. அப்ப இந்த செயல்படாத நொதிய செயல்படும் நொதியாக மாத்தணும். அப்ப செயல்படும் நொதி என்ன சார் அப்படின்னா பெப்சின். பெப்சினாக மாத்தணும். அப்ப இந்த இடத்துல யாரு சார் இந்த வேலையை செய்யறா அப்படின்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் செய்யுது. அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் மூலமாக செயல்படாத புரதமான பெப்சினோஜன் செயல்படும் புரதமான பெப்சினாக மாற்றப்படுகிறது. அப்ப இந்த பெப்சின் செயல்படும் புரதம் இல்லையா, அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா இரைப்பையில் இருக்கக்கூடிய புரதம் இருக்கு இல்லையா, அந்த புரதத்தை பெப்டோனாக மாத்தும். பெப்டோனாக மாத்துது. அது மட்டும் கிடையாது, புரோட்டியேஸாக மாத்திரும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெப்சின் செயல்படுவதன் மூலமாக புரதமானது பெப்டோன்களாகவும் புரோட்டியேஸ்களாகவும் மாற்றப்படுகிறது. ஓகேவா? சரி, கவனிங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேசினோஜன். இப்ப கேசினோஜன் அப்படிங்கிற நொதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் அது அப்படின்னா என்ன அப்படின்னா கேசினோஜன் அப்படிங்கிறது ஒரு பால் புரதம். கேசினோஜன்ங்கிறது பால் புரதம். இந்த பால் புரதத்தை எப்படி சார் செரிக்க செய்யறது அப்படின்னா
இப்ப பொதுவாகவே குழந்தைகளில் காணப்படக்கூடிய இரைப்பை நொதி ஒண்ணு இருக்கு. என்ன சார் அப்படின்னா ரெனின் இருக்குது. குழந்தைகளில் காணப்படக்கூடிய இரைப்பை நொதி என்னது? ரெனின். இந்த ரெனினுடைய முக்கியமான வேலை என்ன சார் அப்படின்னா, இந்த செயல்படாத பால் புரதமான கேசினோஜன் இருக்கு இல்லையா, கேசினோஜனை செயல்படும் கேசினாக மாற்றும். யாரு மாத்திரா? ரெனின் அப்படிங்கிற நொதி செய்யுது. ஓகேவா? அப்ப குழந்தைகளில் அதிக அளவுல பாலை குடிப்பாங்க இல்லையா, அந்த பாலை செரிமானம் பண்றதுக்காக ரெனின் அப்படிங்கிற புரதம் வந்து பாத்தீங்கன்னா கேசினோஜன் செயல்படாத புரதமாக இருக்குது. அப்ப அந்த செயல்படாத புரதத்தை செயல்படும் புரதமாக கேசினாக மாத்துது. அப்ப இந்த கேசினாக மாத்தினாதான் குழந்தைகளில் பால் அதிக அளவு அருந்தும் பொழுது என்ன ஆகுது? செரித்தல் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். ஓகேவா? அப்ப கவனிங்க, அப்ப இரைப்பையில வந்து இது மாதிரி செரித்தல் நிகழ்வு முழுமை அடையும் பொழுது நன்கு அரைக்கப்பட்ட உணவு துகள்கள் இந்த இரைப்பையில் இருக்கு இல்லையா. அப்ப இரைப்பையில் அரைக்கப்பட்ட உணவு துகளுக்கு நம்ம பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா சைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சைம் அப்படிங்கிறது என்னது? இரைப்பையில் அரைக்கப்பட்ட உணவு துகளுக்கு பேர் என்னது? சைம். அப்ப இந்த இரைப்பையில வந்து பாத்தீங்கன்னா உணவு துகள் அமிலத்தன்மையில இருக்குமா காரத்தன்மையில இருக்குமா அப்படின்னா அமிலத்தன்மையில தான் இருக்குது. அப்ப இரைப்பையில் காணப்படக்கூடிய உணவானது அமிலத்தன்மையில இருக்குது. அப்ப அமிலத்தன்மையில இருக்கும்போது இரைப்பையில் காணப்படக்கூடிய உணவுனுடைய pH எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 1.8. ஓகேவா? அப்ப 1.8ங்கிறது என்னது? அமிலத்தன்மை. ஓகேவா? 7க்கு மேல போயிடுச்சுன்னா காரத்தன்மை, 7க்குள்ளாரே இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது? அமிலத்தன்மை. அப்ப அமிலத்தன்மை எதுக்காக சார் இரைப்பையில இருக்குது அப்படின்னா பாக்டீரியா தொற்றுகள்ல இருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்காக தான் இந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய உணவானது அமிலத்தன்மையில காணப்படுகிறது. ஓகேவா? நன்றி. இதனுடைய தொடர்ச்சி வீடியோ அடுத்ததுல பார்க்கலாம்.